வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களினுடைய அத்திரடி ஸ்டோரி தான் பார்க்க போறோம். டேபிளுக்கு வந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டும் டேபிளுக்கு வந்த புள்ளி விவரமும் வேற லெவலா இருக்கிறதுனால கொண்டாட்டத்தில் இருக்கு திமுக கூட்டணி. என்ன நடக்குதுங்க? தேர்தல் காலம்னாலே எல்லா கட்சிகளும் இறங்கி கள வேலை பார்ப்பாங்க. ஆனா களத்துல நின்று அடிச்சாடுற ஒரு கூட்டமா திமுக கூட்டம் இருக்குன்னு பல பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுத்ததை நான் கேட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா சடச்சடன்னு அடிச்சு ஆடிட்டு இருக்கிற ஒரு வேலையை திமுக பார்த்துட்டு இருக்கு. அதுல பெண்களுடைய மண்டல மாநாடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மாணவர்களுடைய கல்வி அறிவுக்கான ஒரு மாநாடா இருக்கட்டும், அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் இருந்த பெண்களை கொண்டு வந்து அவங்க என்னென்ன பயன் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், புதிய 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 திட்டங்களை டப்பு டப்பு டப்புன்னு அறிமுகப்படுத்துறாங்க, லேப்டாப் கொடுக்குறாங்கட்டும், வேற லெவல்ல படபடன்னு ஜெட்டு வேகத்துல போயிட்டு இருக்கு வேலைகள். இங்கிட்ட ஒரு பக்கம் அண்ணன் உட்காந்துட்டு ஜனநாயகனுக்கே முக்கிக்கிட்டு கிடக்குறாரு. அவர் வந்து இங்க அரசியல் பிரச்சாரம் பண்ணி அதுக்கப்புறம் பாவம் அது ஒரு பக்கம். இந்த பக்கம் கூட்டணியே செட் ஆகல. யாரு? பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணியே இழுபறியா இருக்கு. ஒருத்தர் சந்திக்க மாட்டாங்க, ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, ஒருத்தர் ஏத்து பேசிக்கிறாங்க. அமித்ஷா ஒண்ணு சொல்றாரு, எடப்பாடியார் ஒண்ணு சொல்றாரு. அமித்ஷா கூட்டாட்சின்றாரு, எடப்பாடி சிங்கிளா மெஜாரிட்டியில நாங்க ஆட்சிக்கு வருவோயா அப்படின்னு சொல்றாரு. ஆக மொத்தம் அதுவும் அந்தல சிந்தல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த விட்டு போன சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் நாங்க யார டிசைட் பண்றோமோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு அவங்க ஒரு பக்கம் களகட்டிட்டு இருக்காங்க. அப்ப தேர்தல் காலம்னாலே களகட்டும். 1 கோடி வாக்காளர்கள் ஏற்கனவே காலி தமிழ்நாட்டுல. வெறும் 10 லட்சம் பேர் தான் திரும்ப போய் வாக்கு கேட்டிருக்கிறாங்க. அதுல எத்தனை வந்து ஓகே ஆகும் வரும்னு நமக்கு தெரியாது. அப்ப 1 கோடி வாக்குகளை நம்ம இழந்திருக்கிறோம். மிகப்பெரிய பின்னடைவை இது தேர்தல்ல உண்டு பண்ணுமானா கட்டாயம் செய்யும். இது ஒரு பயங்கரமான எண்கணிதம் தான். ஒரு தொகுதியில இருக்கிற ஒரு 100ல இருந்து 150 வாக்குச்சாவடிகள்ல குறைஞ்சது ஒரு வாக்குச்சாவடிக்கு 300 ஓட்டு 250 ஓட்டுன்னு காலி பண்ணா ஒரு 27,000 இருந்து 37,000 ஓட்டு காலியாகும். வித்தியாசமே 30,000 40,000 வாக்குகள் வித்தியாசம் தான் அந்த சட்டமன்ற தொகுதியில ஜெயிப்பாங்க. சில இடங்கள்ல கொஞ்சம் கூட இருக்கும், அவ்வளவுதான். இதை உடைச்சு இதை குறைக்கிறதன் மூலமாக வெற்றி வாய்ப்பை தட்டி பறிக்கிறது. அதாவது வாக்கு வந்து கம்மியாச்சுன்னா இழுபறி சூழலை உருவாக்கலாம்னு நம்பிதான் உள்ள வராங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, நேத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டேபிளுக்கு 2 விதமான ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஒன்னு உளவுத்துறை ரிப்போர்ட். அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். உளவுத்துறை ரிப்போர்ட் ரொம்ப பக்காவா சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள பெருசா எவனுக்கு ஓட்டு கிடையாது. ஒரு பக்கம் பாஜக அதிமுக கூட்டணி சிந்தி சீரழிஞ்சு கிடக்கு, பூரா துண்டு துண்டா உடஞ்சு கிடக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கட்சிகள் பாஜக இருந்து வெளியேறி எந்த கட்சியில சேரணும்னே தெரியாம நின்னுகிட்டு கிடக்குறாங்க. இந்த பக்கம் விஜய் அண்ணாவுக்கு ஏற்கனவே பல சிக்கல், சிபிஐ சம்மன் அனுப்பிட்டான், ஜனநாயகனுக்கு இன்னமும் சான்றிதழ் கொடுக்கல, இப்படி பல சில சிக்கல்களை மாட்டிட்டு இருக்காரு. அடிமானமே இல்ல, கட்டுமானமே இல்லாத ஒரு கட்சி, அவங்க ஒரு கணக்கே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. அதுல ஒரு தனியார் நிறுவனம், பெண் நிறுவனம், உங்களுக்கு தெரியும், திமுக வேலை பார்த்துட்டு இருக்கு. அந்த நிறுவனம் 234 தொகுதிகளிலும் போய் மாவட்டம் தோறும் போயும் தனித்தனியா ரிப்போர்ட்ஸை ரெடி பண்ணி மக்கள்கிட்ட கேட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றது அப்படின்னா, தமிழ்நாட்டுல அடுத்த ஆட்சி திமுக தான். ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி தான் அடுத்து பெரிய வெற்றியை பெறும். ஒண்ணு, விஜய் அண்ணா வந்து பெரிய அளவுல வெற்றி இருக்காது, 12% ஓட்டு மேக்சிமம் வாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதா. இதுல மண்டல தலைவர்களை எல்லாம், மண்டல செயலாளர்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு முதலமைச்சர் பேசியிருக்காரு. இங்க பாரு, எனக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு, நான் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டேன், அடிச்சு ஆடினோம்னா போற போக்குல லெப்ட்ல ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒண்ணு, நீங்க காங்கிரஸ் ஏதாவது குழப்பி விட்டுட்டே இருக்கும், அதுக்கு பதில் சொல்லாதீங்க. ஏன்னா நாங்க ஆட்சியில் பங்கு ஏற்கிறோம், காங்கிரஸும் கிளம்பி இருக்கு. காங்கிரஸ்குள்ளே எப்பயுமே 2 பேர் இருப்பாங்க. ஒரு குரூப் ஒண்ணு பேசும், இன்னொரு குரூப் இன்னொன்னு பேசும். பெரும்பாலும் இந்தியா முழுவதும் பாஜக ஆட்சிக்கு வந்த இடங்கள்ல பல காங்கிரஸ் கட்சிக்காரங்களை விலைக்கு வாங்கி தான் வந்திருக்கிறாங்க. இதுக்கு பல உதாரணம் சொல்லலாம். திரிபுராவில எல்லாம் ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியும் விலைக்கு வாங்கி தான் ஆட்சியவே பிடிச்சிச்சு பாஜக. அவங்களுக்கெல்லாம் அங்க ஆளே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து இன்னும் ஒரு குரூப் வந்து உட்காந்துட்டு சொந்த கட்சியை போட்டு அடிக்கிறது, அப்படி இல்லைன்னா கூட்டணிக்குள்ள குழப்பத்துண்டாக்கு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இது வழக்கமா நடக்கிறதா. அதை முதலமைச்சர் பார்த்து சொல்லியிருக்காரு, இங்க பாருங்க அவங்க ஏதாவது பேசிட்டு போட்டோம். காங்கிரஸ் மேலிடம் என்ன மாதிரி பேசுது, நம்ம கூட கூட்டணியில இருப்போம், நம்ம கூட்டணியை வலுவா கொண்டு போவோம், நம்ம வெற்றி அடையணும்னு பேசுறாங்க. அதுதான் நமக்கு தேவை. இவங்க யார் பேசுறாங்க நீங்க பதில் சொல்லிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு அதை நொட்டாங்கையில தள்ளிட்டு விஜயை பார்த்து பயந்துகிட்டு இருக்க வேண்டாம். விஜய் எல்லாம் ஒரு லிஸ்ட்லே கிடையாது. எப்படி பார்த்தாலும் எந்த புள்ளிவரத்தை பார்த்தாலும் 1 டிஜிட் கூட வாங்க மாட்டான்றது ஏற்கனவே நம்ம ஒரு புள்ளிவரத்துல பார்த்தோம். 1 டிஜிட்னா என்ன, ஒரு ஒத்தப்படை 8 7 6 9 வரை 1 டிஜிட். இந்த 1 டிஜிட் கூட வாங்க மாட்டாரு அவரு அப்படின்றதுனால அவரை நொட்டாங்கையில தள்ளுங்க. அடுத்து மார்ச் மாசம்
தமிழ்நாடே குலுங்குற அளவுக்கு திமுகவினுடைய மாநில மாநாட்டை நடத்துவோம், வேற லெவல் சம்பவம் பண்ணுவோம், வீட்டுக்கு போங்க. வெற்றி நம்ம உறுதியாகி போச்சு. ஆனா அந்த வெற்றிக்காக அசால்ட்டா இருக்காதீங்க, களம் இறங்கி அடிங்க, எதிரிகளை குறைச்சு மதிப்பிடாதீங்க, அடிச்சு ஆடுங்க, நாம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு வாரத்துல இன்னும் கிராப் வந்து ஏறி இருக்கு. ஏன்னா இந்த ஒரு வாரத்துல பல திட்டங்களை மடம்னு செஞ்சு முடிச்சிட்டாரு. அடுத்து இந்த மேப்ல வந்து கிராஃப் ஏறிக்கிட்டே போகுது. புரியுதுங்களா? அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கொடுத்திருக்கிற ரிப்போர்ட் கிட்டத்தட்ட கரெக்டா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. நாம பார்த்து அடிச்சு ஆடுவோம் இருக்காரு. மகிழ்ச்சி தாங்க. ஏன்னா அதிமுக இத்து போச்சு, செத்து போச்சு. பாஜக உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஜனநாயகன் கூட நின்று அதுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. அதாவது நம்ம அண்ணன் விஜய். என்ன நடக்க போகுது? திமுக கூட்டணி தான் ஜெயிச்சு வர வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். என்ன பண்ண?